வாங்க. அதில் வாய்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் திரும்ப போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு சோம்பு தாளிச்சிக்கோங்க. ஒரு வரமிளகாய், 2 துண்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு வதக்குங்க, நல்லாயிருக்கும். அப்போ தான் வதக்கிட்டு 2 தக்காளி பழத்தை போட்டு வதக்குங்க. ஒரு கைப்பிடி ஃபுல்லாக பிடிச்ச பொடி அளவுக்கு வாழைப்பூவை போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா மூடி வச்சு வதக்கி விடுங்க. போட்டு ரொம்ப பிரட்டிடாதீங்க. வதங்கின பிறகு ஒரு 3 ஸ்பூன் வீட்டு மசாலா பொடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளியை கரைச்சி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கு பிறகு ஒரு 1/4 மூடி தேங்காய், சோம்பு கொஞ்சம் அரைச்சி விட்டு கொதிக்க விட்டு கடைசியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு மூடி நிறுத்தி வச்சிங்கன்னா குழம்பு ரெடி. எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நிறைய சாதம் சாப்பிட்லாம் மீன் குழம்பு மாதிரியே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.